பரமாத்மா அவன் தான் பணிந்து மற்றும் முன்னின்று காக்கின்ற முதல் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு ஆத்மஜோதி தமிழர் இணையமும் ஒன்டாரியோ இந்து சமய பேரவையும் இணைந்து நடாத்தும் திருமுறை விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு உங்கள் அனைவருக்கும் மங்கள விளக்கேற்றல் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இந்த மங்கள விளக்குகளை ஏற்றி வைப்பதற்காக பேராசிரியர் திரு சண்முகதாஸ் அவர்களையும் கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களையும் கவிஞர் நாவண்ணா கணபதிப்பிள்ளை அவர்களையும் கவிநாயகர் கலாநிதி கந்தவனம் ஐயா அவர்களையும் பெரியார் சோமசுந்தரம் ஆசிரியர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மங்கள விளக்குகளை ஏற்றி வைத்து மங்களகரமாக இன்றைய திருமுறை விழாவை ஆரம்பித்து வைத்த பேராசிரியர் ஆன சண்முகதாஸ் அவர்களுக்கும் கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களுக்கும் கவிஞர் நாவண்ணா கணபதிப்பிள்ளை அவர்களுக்கும் பெரியார் சோமசுந்தரம் ஆசிரியர் அவர்களுக்கும் ஆத்மஜோதி தமிழர் இணையம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்ததாக இறைவனுக்கு துதிப்பாட நாம் அழைப்பது சரணாலயா மாணவி சஹானா விஜயதாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்ததாக நம் தேசத்து விடுதலைக்காக போராடி வீர மரணமடைந்த நமது மறவர்களுக்கும் வீர மறவர்களுக்கும் போர் அனர்த்தங்களினாலே செத்து மடிந்த நம் தேசத்து உறவுகளுக்காகவும் அவர்களுடைய ஆத்ம சாந்தி வேண்டி எல்லோரும் எழுந்திரன்று ஒரு நிமிடம் அமைதி வணக்கம் செய்வோமாக. நன்றி. இப்பொழுது குருவணக்கம் இடம்பெற இருக்கின்றது. ஆத்மயோதி தமிழர் நிலையத்தினால் நடாத்தப்படும் அந்தர்யோக வழிபாட்டிலே கலந்து கொள்ளும் அந்த மாணவர்கள் இப்பொழுது குருவணக்கம் செய்வார்கள். அந்தர்யோக செல்வர்களின் குருவணக்கம் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இப்பொழுது ஆத்மஜோதி தமிழர் நிலையமும் ஒன்டாரியோ இந்து சமய பேரவையும் இணைந்து நடாத்தும் திருமுறை விழா ஆரம்பமாக இருக்கிறது. முதலாவதாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக ஆசாள் திருமதி ஏவதினி தனேசரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பெருமாட்டியை வழங்கிக் கொண்டு எங்களது ஆத்மயோதி தமிழர் நிலையமும் ஒன்றாரியோ இந்து சமய பேரவையும் இணைந்து நடாத்தும் திருமுறை விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கம். நாயன்மார்கள் எல்லோரும் தங்களின் நிலைக்கு ஏற்றவாறு ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்ற வழிகளில் நின்று பக்குவ முதிர்ச்சி பெற்றவர்கள். இப்படி இருந்த பொழுதும் இவர்கள் ஆலய வழிபாட்டை மறக்கவில்லை. ஆலயங்களுக்கு சென்று தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் கண்ட காட்சிகளையும் அருள்பாடல்களாக எமக்கு தந்திருக்கிறார்கள். முதலாம் ராசராச சோழன் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்தவர்.
அடியவர்கள் மூலம் சில தேவார பாடல்களை பெற்று அதனுடைய சிறப்பை உணர்ந்து மிகுதி எங்கு இருக்கிறது என்று தேடிய பொழுது பொல்லா பிள்ளையாரின் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி அவர்கள் மூலம் சிதம்பரத்தில் அறையிலே மூவரின் கையடையாளமிடப்பட்ட அறையிலே இருப்பதாக அறிந்து அங்கு சென்று பார்த்த பொழுது சில ஏடுகள் செல்லரித்து சிதைந்து போயிருந்ததைக் கண்டு மனம் விரும்பினார். அப்பொழுது எம்பெருமான் அசரீரியாக இக்காலத்திற்கு தேவையானவையை மட்டும் வைத்துவிட்டு மற்றவையை மறைத்தோம் என்றார். அப்பொழுது மன்னன் மகிழ்ச்சி அடைந்து நம்பியாண்டார் நம்பி அவர்கள் மூலம் திருமுறைகளை தொகுப்பித்தார். நம்பியாண்டார் நம்பி அவர்கள் 11 திருமுறைகளாக வகுத்தார். பிற்காலத்தில் 12ஆம் நூற்றாண்டளவில் சேக்கிழார் குடிவந்த அருள்மொழித்தேவர் பெரிய புராணத்தை வகுத்தார். திருமுறைகள் 12, ஆசிரியர்கள் வானத்தின் நட்சத்திரங்கள் 27 போல ஆசிரியர்களும் 27. திருமுறைகள் 12ஐயும் எல்லோருக்கும் படிக்கும் வாய்ப்பு கிடைத்து விடாது. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற மாணிக்கவாசக பெருமானின் மணிவாக்கிற்கு இணங்க அவனுடைய திருவருளினாலே ஒரு சிலருக்கு மட்டும்தான் 12 திருமுறைகளையும் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. எம்மிடமிருந்து அப்படியே படித்தாலும் ஐம்புலன்களையும் ஒடுக்கி அதனுடைய பொருளுணர்ந்து படிக்கின்றோமா? இப்போது அப்படி திருமுறைகளை முறையாக படிக்கும் சிவனடியார் கூட்டத்தினை தரிசிக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வகையிலே இங்கிருக்கும் நாம் அனைவரும் பெரும் புண்ணியம் செய்தவர்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இறைவன் என்று பாடுகிறார். அது மட்டுமல்லாமல் திருத்தொண்ட தொகையிலே பாடல் தொண்டு புரியும் சிவனடியார்களை பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுகின்றார். அப்படியான சிவனடியார் கூட்டத்தினை, திருமுறை ஓதும் சிவனடியார் கூட்டத்தினை தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கு இங்கு கிடைத்திருக்கிறது. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய திருமுறை ஓதும் ஒன்றாரியோ இந்து சமய பேரவையின் இறை அடியார்களை இருகரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வருக வருகவென வரவேற்கின்றேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிரதம விருந்தினர்கள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களையும் திருமதி கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களையும் சிறந்தாழ்த்தி இருகரங்கூப்பி வருக வருகவென வரவேற்கின்றேன். தலைமையுரையாற்ற வருகை தந்திருக்கும் ஆத்மயோதி தமிழருடைய ஆசான் சசிகுமார் அவர்களையும் அன்போடு இருகரங்கூப்பி வருக வருகவென வரவேற்கின்றேன். சிற்றுரைகள் ஆற்ற வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் சிவமுத்துலிங்கம் ஐயா அவர்களையும் திரு நடராசா வாகீசன் அவர்களையும் சிறந்தாழ்த்தி வருக வருகவென வரவேற்கின்றேன். ஆசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராமசாமி ஐயா அவர்களின் சோதனைகளை வென்ற காலம் என்ற நூலின் வெளியீட்டு விழாவிற்கும் தலைமை வகிக்க வருகை தந்திருக்கும் கவிஞர் கணபதி பிள்ளை ஐயா அவர்களையும் வெளியீட்டுரையாற்ற வருகை தந்திருக்கும் கவிநாயகர் கலாநிதி எங்கள் கந்தவனம் ஐயா அவர்களையும் ஏற்புரை வழங்க வருகை தந்திருக்கும் கலாநிதி சரஸ்வதி சாய்நாத் அவர்களையும் இருகரங்கூப்பி அன்புடன் சிறந்தாழ்த்தி வருக வருகவென வரவேற்கின்றேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இசை மன்றங்களின் ஆசிரியர்களையும்
இசைமன்ற மாணவர்களையும் கலை நிகழ்வுகள் வழங்க வருகை தந்திருக்கும் மாணவர்களையும் அன்புடன் வருக வருகவென வரவேற்கின்றேன். ஆத்மயோதி தமிழர் இணைய தலைவர், நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் இந்நிகழ்வினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அனைவரையும் ஆனந்தமாக வருக வருகவென வரவேற்கின்றேன். மீண்டும் மீண்டும் அனைவரையும் மிகவும் ஆனந்தமாக வருகவென வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருமுறை விழா பற்றிய சிறு குறிப்போடு வரவேற்புரை நிகழ்ச்சி சேர்ந்த ஆசாள் திருமதி ஜெயவதினி தனேஸ்வரன் அவர்களுக்கு ஆத்மஜோதி தமிழர் இணையம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்ததாக ஆத்மஜோதி தமிழர் இணையமும் ஒன்டாரியோ இந்து சமய பேரவையும் இணைந்து நடாத்தும் இந்த திருமுறை விழாவினை தலைமையேற்று நடத்துவதற்காக ஆத்மஜோதி தமிழர் இணையத்தின் பொதுச் செயலாளர் திரு கானா சசிகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. எல்லாம் வல்ல பரம்பொருள் கிருஷ்ணாவுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் இங்கே வருகை தந்து வீற்றிருக்கும் பேராசிரியர் ஆ சண்முகதாஸ் அவர்களுக்கும், கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களுக்கும், கவிநாயகர் கலாநிதி கந்தவனம் ஐயா அவர்களுக்கும், திருமுறை செல்வர் சிவ முத்துலிங்கம் அவர்களுக்கும், முனைவர் சரஸ்வதி சாய்நாத் அவர்களுக்கும், திரு சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பெரியோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் எனது உங்கள் தாழ் பணிந்து என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த மொன்றியலிலே இயற்றமிழுக்கு இடமே இல்லாமல் போய்விட்டது. இயற்றமிழுக்கு இடம் இல்லை. சில நிகழ்வுகளில் என்றால் இங்கு நாங்கள் இந்த நிகழ்வை இங்கு நடத்துவதற்கு காரணம் திருமுறை விழா. இந்த விழாவை நாங்கள் இங்கு இவ்வளவு காலமும் எங்களுடைய பாடசாலையிலே ஆத்மயோதி குழு, ஆத்மயோதி பெற்றோர்கள் நன்மை பெறும் பொருட்டு நடத்தினோம். இம்முறை எல்லோரும் நன்மை பெறும் பொருட்டு நடத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். தாய்மான சுவாமிகள் பாடினாரே, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்லி, எனவே எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இன்றைய இந்த நிகழ்வுக்கு நாங்கள் ஒரு வெளி மேடையிலே ஒழுங்கு செய்தோம், கடை விரித்தோம். கொள்வாரில்லை என்று சொல்வது போல இங்கே மிகவும் குறைவான மக்கள் தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், சாதக பறவை போல இருக்கிறார்கள். இந்த சாதக பறவை என்ன செய்யும் என்று சொன்னால், சுவாதி நட்சத்திரத்திலே இருந்து வருகின்ற நீரை மட்டும்தான் அது உண்டு உயிர் வாழும். அது கங்கைக்கு பக்கத்திலே இருந்தாலும் அந்த நீரை உண்டு வாழாது. அப்போ சுவாதி நட்சத்திரத்திலே இருந்து வருகின்ற அந்த நீரை உண்டு வாழும். அதே போல பெரியோர்களுடைய பேச்சை, இங்கிருக்கு வந்திருக்கிறார்கள் பெரியோர், அந்த பெரியோர்களுடைய பேச்சை மட்டும் கேட்டு நாங்கள் இன்புற்று அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற அந்த கூட்டங்களுக்கு, அந்த மக்களுக்கு நானும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து நாங்கள் எல்லோருமே கரகோஷம் செய்து எம்மை நாமே வரவேற்றுக் கொள்ளும். இந்த இயற்றமிழ் நான் சொன்னேன், அநேகமான மேடைகளிலே இன்று ஆங்காங்கே இயற்றமிழ் நடைபெறுகிறது. பேசுகின்ற வேளை அறிவிக்கப்படாத ஒரு இடைவேளையாக மாறிவிடுகிறது, அறிவிக்கப்படாத இடைவேளை. ஆனால் என்னை பொறுத்தவரை நாங்கள் எல்லாற்ற பேச்சையும் கேட்கும், யார் பேசினாலும் கேட்கும். அந்த பேச்சால் நன்மை இருக்குது, நன்மைகள் பல விளைந்திருக்கு. எங்களுடைய ஆக்கட பேச்சால் கூட நன்மைகள் இருக்குது. இந்த ஒருத்தர் தற்கொலை செய்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறார். இந்த கையை கண்டபடி காட்டணுன்னு தான் ஒன்றும் பைக்காக விட்டுருக்கு. இப்படி ஒன்றும் பைக் இல்லாட்டி நான் கண்டபடியில் என் கையை காட்டி பேசுவேன், ஒரு நடிப்பாயிடுமெண்டாக்கானே இப்படி விட்டுருக்கணும். சரி, அவர் என்ன செய்தார், ஒரு தற்கொலை செய்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறார். தற்கொலை செய்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறவர் போய்கொண்டிருக்க ஒருத்தர் இடையில பேசுகிறார். அப்போ இடையில பேசினால் அவர் பார்த்தா, சரி போய்க்க தற்கொலை செய்ய போகிறோம், போய்க்க இந்த பேச்சை கேட்டுட்டாவது போய் தற்கொலை செய்வோம். போய் கேட்டுட்டாவது தற்கொலை செய்யட்டா அவர் பேசினோட இவருக்கு அந்த பேச்சை கேட்ட உடனே தற்கொலை செய்கிற மனோபாவம் மாறிடுது. இனி நான் வாழணும் அப்படின்னு சொல்லி போட்டு சரி என்னுடைய இவர் வீட்டை போயிட்டார்.
அடுத்த நாள் இந்த பேச்சாளருக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு வீட்டை போகிறேன். நன்றி தெரிவிக்கிறதுக்கு வீட்டை போனால் அவருக்கு போய் சொல்கிறார், உங்களோட பேச்சை கேட்டதால தான் நான் தற்கொலை செய்ய போனால் மனம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பேச்சாளருக்கு வேலை சந்தோஷம். எங்களை மாதிரி நாங்களும் இப்படி சொன்னால் சந்தோஷம் வரத்தானே செய்யும். அவர் சொன்னால் ஓ சந்தோஷம் நல்லது அப்படியா. இந்த வசனம், இந்த வாக்கியம் உங்களோட அந்த பேச்சு உங்களோட தற்கொலை இதை மாற்றியது, தற்கொலை எண்ணத்தை மாற்றியது. அவர் சொன்னார், உங்களோட வசனம் ஒன்றும் மாற்றே இல்லை. உப்பு சப்பட்ட பேச்சு பேசுகிற நீயே உயிரோடு இருக்கேக்க, நானே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் மனதான் மாற்றினேன். அப்போ பார்த்தீங்களா, பேச்சில் கூட ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த பேச்சையும் நாங்கள் கேட்க, இன்று பேசுகிறவர்கள் அருமையான உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் பேசுவதற்கு இருக்கின்றார்கள். ஆனால் பேச்சு எந்த மேடையிலே நடந்தாலும் நான் போக வேண்டும், எல்லோரும் போய் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். அதற்காகத்தான் இதை சொல்ல வந்தேன். நாங்கள் பேச்சுக்களை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய இளம் தலைமுறை தமிழிலே பேசும். இல்லாவிட்டால் அவர்கள் பிரெஞ்சிலே பேசுவார்கள், ஆங்கிலத்திலே பேசுவார்கள். அதன் பின்னர் நாங்கள் அவர்களை குற்றம் சொல்ல முடியாது. குற்றம் சொல்கிறது அவர்கள் எங்களைத்தான் கையை காட்டுவார்கள். நீங்களே பேச்சு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் என்னத்துக்கு நாங்கள் என்னது பேசுவதென்று. எனவே பேச்சினை எப்பொழுதும் நாங்கள் செவி மடக்க வேண்டும். அதால் ஒரு ஆதாயம் இருக்குது. அதை நாங்கள் பார்க்குற கோணத்திலான் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் ஒரு கோணம் உண்டு, அதே மாதிரி பார்க்கலாம். நிறைய கோணங்கள் இருக்குது. இந்த இளம் தலைமுறை தம்பிமார் கொஞ்சம் பேர் இந்த பேசுகிற ஆட்கள் சில பேர் கலைச்சி போடுவாங்க. இளம் தலைமுறை கொஞ்சம் பேசுது. இந்த இளம் தலைமுறை பேசுகிறது, இளம் தலைமுறையை பேசுகிறது எனக்கு மிகவும் ஒரு சங்கடமான சூழலாக இருக்கிறது. இந்தியாவிலிருந்து சில விஷயங்களை அப்படியே கடன் வேண்டி பேசுகிறார்கள். என்ன கடன் வேண்டி பேசுகிறாருன்னா, அவன் தன்னை பற்றி பேசுகிறான். நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன், அண்டையெல்லாம் கட்ட விட்டெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. நான் ஒரு தம்பியை கூப்பிட்டுக்கிறேன், தம்பி இது என்ன இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள், எல்லாம் கூடாதல்லோ. அங்கே மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சொல்கிற உன்னை பற்றி நீ சொல்கிறது தற்கொலை செய்கிற மாதிரி இல்லைன்னா, அதெல்லாம் இல்லை, நாங்கள் அப்படி தான் பேசணும் என்று உங்களை பற்றி நாங்கள் தான் அறிவிக்கணும். அதுக்கு அவன் பாரதிய வேறு எடுக்கிறான். என்னென்னு சொன்னான், தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசன் நாட்டுக்கு இல்லை என்னும் வசை என்னால் ஒளிந்தது என்று சொல்லி பாரதியை காட்டுறான். பாரதி சொல்கிறாரு நான் ஒரு கவிஞரசன் என்று சொன்னால் ஏன் நான் சொல்லக்கூடாது? அது பாரதி சொல்லலாம், பாரதியின் நிலையிலிருந்து சொல்லலாம். பாரதியின் நிலை என்று சொன்னால், பாரதி சிங்கத்துக்கு கையை கொடுக்க போனவர். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜான்னு போனவர். எல்லாரும் நிறைய பேர் வேறு பைத்தியம் உண்டு, கடைசி மட்டும் கிடையாது. ஏனென்றால் இந்த பாரதியினுடைய உள்ளத்திலே அன்பு பெருக்கெடுத்து ஓடியது, அன்பு. அதனால காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். அப்படி பாடுகின்ற பொழுது அவருக்கு அந்த எல்லாவற்றிலும் அன்பு செய்கின்ற போது சிங்கம் ஒன்றும் செய்யாது, அது அவருக்கு நல்லா தெரியும். சிங்கம் ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த நிலையில இருந்து பாரதியார் பாடலாம். பாரதியார்ட்ட நிலையில இருந்து பாடலாம் என்றால் சாதாரண ஒருத்தர் அப்படி செய்ய முடியாது. என்ன பாரதியார் சொல்லலாம், ஓ இந்த தமிழ்நாட்டுக்கு கவிஞன் தமிழுக்கு ஒரு கவியரசர் இல்லை என்ற வசை என்னால் ஒளிந்து என்று சொல்ல முடியும். அது சொல்றதுக்கு அவருக்குரிய தகுதி உண்டு. ஆனால் அதை எல்லோரும் சொல்லிவிட முடியாது. அது அந்த இடத்துல இருந்து சொல்லணும். சிவபெருமான் பக்தன் நானண்டோடு சிவபெருமான் நஞ்ச குடிக்கிறோடு நான் குடிக்கலாமே, நாளை பேப்பரில் வேறு என்ன அவனவன் தனக்கு இஷ்டம் மாதிரி மொழி வைப்பேன். இவர் இதுக்கு தான் குடிச்சிருப்பார், அதுக்கு தான் குடிச்சிருப்பார், விஷம் மட்டும் ஏதோ எல்லாம் சொல்லி. அப்போ அந்த தகுதியிலே இருந்து கொண்டு தான் நாங்கள் அதை உரத்து சொல்ல வேண்டும். பாரதி அப்படி சிங்கத்தை கையக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் 10 வருடத்துக்கு மேலே ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ஃபாஸ்டர்ன்னு சொல்கிறது, இந்த ஃபாஸ்டர் மாதிரி, ஃபாதர் இல்லை ஃபாஸ்டர், கத்தோலிக்கம் இல்லை மற்ற சமயத்தை சேர்ந்தவர். அவர் என்ன செய்ய, சிங்கத்தின் தலையில் கையை வச்சு ப்ரே பண்ணுறதுக்கு போனார். இவர் கூட்டுக்குள்ளே கையை அப்படி வச்சு ப்ரே பண்ண கையை சிங்கம் தின்னுட்டு. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அப்படியே கையை எடுத்து போட்டு. அப்போ நாங்கள் அந்த இடத்திலே இருந்து கொண்டு தான் அதை சொல்ல வேண்டும். நாங்கள் உயரமான இடத்திலே வந்து கொண்டு ஒரு சிகரத்திலே நின்று கொண்டு எதை வேண்டுமானாலும் சொல்லாமோ நான் சிகரத்துக்கு வந்து விட்டேன் அப்படி சொல்வதற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வளருகின்ற பிள்ளைகள் அதை மாற்றி வளர வேண்டும், பெரியோர்களை பின்பற்றி செல்ல வேண்டும். அந்த ஆதங்கத்திலே தான் நான் இந்த இடத்திலே அந்த விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இளைஞர்கள் வருகின்ற சமுதாயம் வளர்ந்து வர வேண்டும். அவர்கள்தான் நாளை இந்த எங்களுடைய மொழியை மேலே கொண்டு வரப்போகின்றார்கள். நான் சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பை ஆசாளங்களுடைய ஜெயவதனி ஆசிரியை சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த திருமுறை எப்படி காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்கிறார். சத்தியம் எப்பொழுதும் காப்பாற்றப்படும், சத்தியம் எப்பொழுதும் காப்பாற்றப்படும். அது தன்ற பாட்டில் அது காப்பாற்றி கொள்ளே இருக்கும். ஏன்னா இந்த பாரதியாரை பற்றி பாரதியார் சொல்வார்கள், அவருடைய
அவருடைய இறுதி கிரியைக்கு வந்து அவற்றை முகத்தில் மூச்ச இல்லையான விட குறையாக்கெல்லாம் வந்தேன்னு சொல்லி 16 பேர் ஏதோ வந்தேன்னு சொல்கிறார். ஆனால் பின்னர் அவருடைய நூற்றாண்டின் போது அவர் லோன்றிக்கு போட்ட கணக்கை கூட அந்த பேப்பரை கூட பிரசுரித்ததாம் ஒரு சஞ்சிகை. ஏன் அதை பிரசுரித்தது என்றால் அது அவர் ஒரு சத்தியவான், அவருடைய எல்லாம் காப்பாற்றப்படும். எனவே எங்களுடைய நூல்கள் எங்களுடைய மதம் எல்லாம் அது காப்பாற்றப்படும். நாங்கள் அதை வலிந்து போய் நான் காப்பாற்றுங்கான்னு சொல்ல முடியாது. நாங்கள் கடவுளம்மை காப்பாற்றுவார் என்று சொல்ல வேண்டும். கடவுளம்மை காப்பாற்றியே தீருவார். அப்படியாக நாங்கள் இந்த இயற்றமிழிலே நிறைய கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேசுகின்றார்கள். இப்பொழுதெல்லாம் எங்களோட பாடசாலையெல்லாம் பேச்சுக்களை நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை பேச்சாளர் ஆக்கி கொண்டிருக்கின்றோம். என்னை இந்த தம்பிமாரையெல்லாம் நான் சொன்னேன், தன்னை பற்றி சொல்லக்கூடாது, நீங்கள் வளர்ந்த பின்பாடு தான் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் எனக்கு பெரியோர்கள் வேண்டுகோள் ஒன்று விடுத்திருக்கின்றார்கள், நீங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லணும். இப்போ பள்ளிக்கூடத்தை சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, செயலில் தான் விருப்பம். சொன்னதற்காக நான் சில விஷயங்களை எங்களுடைய ஆத்மயோதியை பற்றி சொல்வது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய ஆத்மயோதி தமிழர் நிலையம் 1995ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்னென்றால் ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக, மக்கள் மத்தியிலே ஆன்மீக விழிப்புணர்ச்சியை, ஆன்மீக விடயங்களை, எங்களோட சமயத்திலே என்னென்ன இருக்கிறது, இங்கே இல்லாத ஒன்றும் இல்லை என்பதை மக்களுக்கு போட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டு, அது பிற்பாடு அப்படியே சென்று கொண்டிருக்கிற பொழுது எல்லோருக்கும் ஏன் நாங்கள் எங்களுடைய இளைய சமுதாயம் திசை மாறி போகுமே என்றதற்காக அவர்களுக்காக முதலில் சமய வகுப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். சமய வகுப்பை ஆரம்பித்து கொண்டு போகின்ற பொழுது நாங்களெல்லாம் தேவாரங்களை அடிச்சடித்து கொடுத்து விடுறது. அவனுக்கு தமிழ் தெரியாது. அப்போ இப்போ என்ன செய்கிறது, தமிழை படிப்பிக்க வேண்டிய நிலை வந்தது. அப்போ அடுத்தா நாங்கள் இப்போ தமிழை தொடங்கினால் தலைமுடியே தமிழும் சமயத்தோடும் எங்களோட வகுப்பு முடியவில்லை. அதன் மேலே தியான வகுப்புகள் நடைபெறுகின்றன, திருக்குறள் வகுப்பு கூட நடைபெறுகிறது, யோகா நடைபெறுகிறது. இப்படியே நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கற்றுக் கொடுத்து இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் வருடத்திலே ஒரு தடவை ஒரு பெரிய விழா ஒன்று நாங்கள் இல்லை, நிறைய விழாக்கள் இருக்குது, அதை பற்றி நான் சொல்லுவேன். அதிலே ஒரு முக்கியமான நிகழ்வாக முத்தமிழாரம் என்கின்ற ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்விலே இந்த மாணவர்கள் வகுப்பிலே வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு 3 தவணை ஒரு ஆண்டிலே நாங்கள் தேர்வு வைப்போம். இந்த 3 தவணையிலேயுமே வெல்லுகின்ற மாணவனுக்கு 3 நாங்கள் வகுப்பு ரீதியாக பரிசு வழங்குகிறோம். அதோடு நாங்கள் வெளி போட்டிகளும் வைக்கின்றோம். எல்லா மாணவர்களும், ஆத்மீக மாணவர்கள் என்றல்ல, வெளி மாணவர்களும் பங்கு பெற்றுவதற்காக நாவன்மை போட்டி என்று வைக்கின்றோம். நாவன்மை போட்டி அவர்களுடைய பேச்சு திறமையை வெளிக்கொண்டு வேண்டும் என்று நிறைய திறந்த பேச்சாளர்கள் எல்லாம் இப்பொழுது எங்களோட பிள்ளைகள் பேசி பேசி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாவன்மை போட்டி என்று வைக்கின்றோம். மற்றது அதோடு சேர்ந்து எழுத்து போட்டி என்று சொல்லி சமய அறிவு போட்டி, சொல்லாக்க போட்டி, சொல்வெழுதல் போட்டி என்ற இப்படியான போட்டிகள் எல்லாம் எங்களுடைய பாடசாலைகளில் நடத்தப்படுகிறது. எல்லா மாணவர்களும் பங்கு பெற்றுகின்றார்கள். கோன்வாலில் இருந்து கூட பங்கு பெற்றிருக்கிறார்கள், அமெரிக்காவிலே இருந்து வந்து பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இப்படி பல இடங்களிலும் இருந்து பங்கு பற்றிய மாணவர்கள் இருக்கு. மொன்றியலில் இருந்தும் பங்கு பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அப்போ வருகின்ற அதில் திறமையான மாணவர்கள் நிறைய பேர் பங்கு பற்றி பரிசுகளை எல்லாம் பெற்று செல்கிறார்கள். இன்னொரு போட்டி என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அதிமுக்கியமான போட்டி என்று நடத்துகின்றோம், பொன்மொழி போட்டி. பொன்மொழி போட்டி என்றது வாராவாரம் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்றது. வாராவாரம் அவர்கள் பொன்மொழியை கூறிக்கொண்டு வருவார்கள். சரியாக கூறுகிறவர்களை நாங்கள் குறித்து கொண்டு வருவோம். ஆண்டு இறுதியிலே முத்தமிழாரம் நடக்கின்ற அந்த இறுதி கட்டத்திலே எத்தனை பேர் அதிகமாக அதற்குரிய இந்த பொன்மொழியை கூறினார்கள் என்று கணக்கெடுத்து அதிகூடியவருக்கு தங்கப்பதக்கம் பரிசளிக்கப்படும். அத்தோடு அதைவிட மிகுதி 10 பேருக்கு நாங்கள் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றவர்களுக்கு 10 பேரை தேர்வு செய்து நாங்கள் பரிசளிக்கின்றோம். இத்தோடு மிக முக்கியமான இன்னொன்று என்று சொன்னால், பெரியவர்கள் எல்லாம் இப்பொழுது இங்கே அவர்கள் தங்களுடைய வேலைகளிலே ஈடுபடுகிறார்களே தவிர ஒரு கல்வி தங்களுடைய அறிவை தாங்கள் கற்ற அந்த அறிவை வீணாகிக் கொண்டிருக்கிறார்கள் தான் நான் நினைக்கின்றேன். அவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு பெரியோர்களுக்கான, அதை எந்த வயதும் கலந்து கொள்ளலாம், யாரும் கலந்து கொள்ளலாம் என்பதற்காக ஒரு போட்டி, தங்கப்பதக்க போட்டி என்று வைக்கின்றோம். அதில் தங்கப்பதக்க போட்டியிலே பல விடயங்கள், பொன்மொழிக்காக ஒரு வைத்திருக்கின்றோம். நிறைய சர்வமத போதனைகளில் கூட நாங்கள் போட்டி வைத்திருக்கோம். சர்வமத போதனைகள் என்றால் எங்கட மதம் மட்டும் இல்லாமல் இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம் இவற்றிலே இருந்தெல்லாம் பொன்மொழிகளை எடுத்து நாங்கள் இப்படி நிறைய போட்டிகளை வைத்திருக்கின்றோம். எனவே இதிலே கூட இது ஒரு சிறப்பான போட்டி. நிறைய பேர் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். தங்களுக்கு தங்கப்பதக்க பரிசினை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். இவற்றை விட நாங்கள் நடத்துகின்ற போட்டி ஒன்று பொங்கலாரம் என்று சொல்லி
பொங்கல் விழா, தைப்பொங்கலுக்கு ஒரு விழா வைப்போம். அதே போல் வாணி விழா என்று சொல்லி இன்னொரு விழாவிலே ஒரு போட்டி, ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைக்கின்றோம். மற்றது நாங்கள் இப்பொழுது வருடமாக ஒன்றாரியோ இந்து சமய பேரவையுடன் சேர்ந்து திருமுறை விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அடுத்த சந்ததிக்கு மேன்மேலும் அவர்கள் ஆன்மீகத்தில் வளர வேண்டும். ஆன்மீகத்தில் எவன் வளருகின்றானோ அவன்தான் உயர்வு அடைவான். எனவே நாங்கள் சாதக பறவைகளாக இருந்து இன்று எங்களுடைய பெரியோர்கள் சொல்ல போகின்ற அந்த கூற்றுக்களை எல்லாம், வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் குறிப்புகள் எடுக்க வேண்டும். குறிப்பெடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒளிப்பதிவு செய்கின்ற பொழுது இது பேச்சண்டா இன்னும் சுகம் அவர்களுக்கு ஒளிப்பதிவு செய்கிறது. இப்போ நாடகம் என்று சொன்னால் கொஞ்சம் நாங்களோட கற்பனையும் அதில் பயன்படுத்த வேண்டி வரும். எப்படின்னு சொன்னால் ஒருவர் அந்த வீட்டிலேருந்து பேசுவார், இந்த வீட்டில் இருந்து ஒருவர் பேசுவார். இப்போ 2 பேரையும் காட்ட முடியாது, ஏன்னா சண்டை பிடிப்பினோம். அப்போ இவர் கத்தியை தூக்கி கொண்டிருக்க அங்கே அவரை தான் எங்களுக்கு காட்டுவார்கள், அவற்றை முகபாவனையே காட்டுவார்கள். அப்போ நாங்கள்லாம் கற்பனை செய்யணும், அவர் கத்தியை எப்படியெல்லாம் ஆடி பேசுவார். அது வீடியோவில் வராது, என்னங்கட கற்பனை கிடும். எப்படி பேசுவார், என்ன மாதிரி பேசுவார், சில மனுஷி பின்னால் அப்படி சொல்லுக்குதோ, அதெல்லாம் உங்களோட கற்பனை. ஆனால் பேச்சை பொறுத்தவரையில் கற்பனை கிடாமில்லை, பேசியதை அப்படியே ஒளிப்பதிவு செய்து தருவார்கள். எனவே எங்களுக்கு நாங்கள் குறிப்புகள் எடுக்காவிட்டாலும் கூட அந்த பதிவுகள் இருக்கும். அவற்றையெல்லாம் இன்று திரும்ப நாங்கள் கேட்க வேண்டும். கேட்டுக்கொண்டு போகின்ற பொழுதுதான் அதிலே நாங்கள் முன்னேறுவோம். எங்களுடைய பெரியோர்கள் அது விடயமாக எல்லாம் பேச இருக்கின்றார்கள். அந்த பேச்சிலே நாங்கள் பேச்சை கேட்டு இன்புறுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்கின்றோம். அடுத்தது